முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா. இப்ப எதுக்கு அழுகுற? நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. இதுக்கு யாராவது அழுவாங்களா? ஏன் உன் விருப்பம் இல்லாம உங்க இடத்துல தாலி கட்டிட்டனா சொல்லு. நான் அப்படி சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நம்ம லைஃப்ல நடக்குமா நான் நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காம என் இடத்துல நீ தாலி கட்டிட்டேன். ஆனா இது எப்படியோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி நடந்துருச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் இருடி, இன்னும் நான் முழுசா சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ள இமேஜினேஷனுக்கு போயிட்டா. இரு 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 இனி என்ன நீ சொல்லி முடிக்க போற? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. ஓகேவா? நேரம் வீட்டுக்கு கூட்டு போற, பொத்து எல்லாரும் காலையில விடுகிற, மன்னிப்பு கேட்கற, அப்புறம் கூட்டு போய் உங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட இளங்கோவனை செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்புறம் அவன் வந்து உன் வீட்டுல இருந்துக்கிடுவான். எப்படின்னா வானவர் ஐயா நல்லா இருக்கா? எதுக்குலாம் செருப்பால் அடிச்சு துரத்துறாங்க? அந்த பொண்ணு அவனுக்கு பார்த்த பொண்ணு தானே, அவன் முறை பொண்ணு தானே. அவனுக்கு பார்க்கல, ரெண்டாவது விஷயம். ஆனா அவன் முறை பொண்ணு தானே. அவனோடு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டு போலையே. ஏடேடி உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனா அது தெரியுமா உங்களுக்குலாம்? சி ஆம்பளையுமா? டேய் என்னடா ராகம் நீங்களா? வானவராயா சட்டர் சாத்து முழுசா சொல்லி முடிக்க விடுங்கடா. ஏன் ஏய் சை இத்தனை டைம் உன் இளங்கோ மாமா பத்தி என்கிட்ட சொல்லியிருப்ப. இப்போ உன் இளங்கோ மாமா உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏன் இது எல்லாரோட சம்மதத்தோட நடக்கேன்னு ஃபீலிங்கா? அது ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு இப்ப தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சைடு பயமாவும் இருக்கு எனக்கு. எதுக்கு உனக்கு பயம் வருது? இனி நீ பயப்படவே கூடாது. உன் இளங்கோ மாமா உன் கழுத்துல தாலி கட்டிட்டாருடி. நீ ஒரு பொண்டாட்டி. இனி நீ எதுக்கு பயப்படணும்? நீ எதுக்குமே பயப்பட கூடாது. இசைப்பிரியா அன்னைக்கு லாஸ்ட்டாக உங்களை ஊட்டியில் பார்த்தது. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இளங்கோட்ட ஒன்று சொன்னேன். டே அந்த பொண்ணு உனக்கு கனவுளாக இருந்தா கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டாடா, உன்னை தேடி வருவான்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் மேரேஜ் வரைக்கும் வரும் நான் நினைக்கல. சரி ஓகே, நிறைய ஹாப்பி மேரேஜ் லைஃப். கவலைப்படாதீங்க. நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் திடீர்னு நடக்கும்போது தான் அதுக்குள்ளே நிறையா ட்விஸ்ட் வைக்க முடியும். புரியுதா? அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இளங்கோ உங்கள் கூட இருக்கான். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்கள். புரியுதா? நீங்கள் ஒரு முட்டாள்தனம் பண்ண பார்த்தீங்க தெரியுமா? நீங்கன்னு கிடையாதீங்க, நிறையா பொண்ணுங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு மனசுக்கு ஒரு வாழ்க்கையை பிடிச்சிருக்கும். ஆனால் அப்பா அம்மா சம்மதத்துக்காக ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்குருவோம். இப்போ உங்கள் அம்மா உங்களை மிரட்டின மாதிரி கையை வெட்டிக்கிட்டு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். இது எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணுற ஒரு இதுதான். எதுக்கு தான் லவ்வுக்கு வந்து எதிரியாக நிற்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மெச்சூரான பொண்ணு நம்மளோட லைஃப்பை தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையும் நம்மளுக்கு தான் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையை வாழ போகிறது நம்ம, மற்றவங்க கிடையாது. என்ன சொல்கிறது வந்து தப்பாக சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னை பொறுத்தளவு சரின்னு தான் சொல்லுவேன். புரியுதா? வாழ்க்கை நம்மளோடது. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழணும். நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நரகத்தில் வாழ்கிறதுக்கு பிடிச்சவனோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழலாம். அதுதான் வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, இதுதான் விதி. நீங்கள் இளங்கோ கூட தான் சேரணும்னு இருந்திருக்கு. அங்கே அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக உங்களால் நிம்மதியால் வாழ முடியாது. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இளங்கோ பிடிச்சனால இந்த கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. என்ன அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும்போது தான் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ இந்த மேரேஜ் மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இளங்கோ அவங்க கழுத்தில் தாலி கட்டுவான்னு? அவன் உங்களை பேச தான் வர சொன்னான். ஆனால் என்ன விஷயம் பேசணுங்கிறதே அவன் பேசாமல் உங்க கழுத்தில் தாலி கட்டிட்டான். என்ன இதுதாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவன் தாலி கட்ட போகிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் தத்துவமா பேசுறாங்க, நானும் 2 தத்துவம் பேசுறேன். ஓகேவா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இளங்கோ உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிடுவோம். அவன் நல்ல மனசுக்கு நீங்க நல்லா ராணிமா இருப்பீங்க. டே வானவராயா, அவன் மட்டும் என்னடா கூட்டு போய் கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னானா? நீ ஏன்டா தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்பட்டு இருக்க? எதுவும் பேச வரேன்னா வாய் மூடிட்டு அமைதியா இருக்கணும். விடுங்கடா, அவனு ஏதோ ட்ரை பண்றான். சரி ஃபீல் பண்ணாத, ஓகேவா? இப்போ உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். ஆனா உன்னை நான் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப சொல்றேன். நான் அந்த வீட்டுக்கு வந்த 3 நாள்ல
உன் அம்மா என்னை பார்த்து பேசின விஷயம். அக்கா, வாக்கா. என்ன தூங்கலையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீ என் தம்பின்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு அக்கான்னு கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணுறியா? நான் உங்ககிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஓகேவா? இது வரைக்கும் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அன்பு மட்டும்தான் எனக்கு தம்பியாக இருந்தான். நீ இடையில வந்தவன், ஓகேவா? ஸோ உடனேலாம் உன்னை என் தம்பியால் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அது உனக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துட்டு போகணும், அதுக்காக தான். ஆமாம், நானே உனக்கு அக்கா இல்லைன்னு சொல்லாத போது என் பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அக்கா ஏன் இப்படி? இரு இரு இரு, நான் முழுசாக பேசிக்கிறேன். என் பொண்ணுக்கிட்ட நீ பேசுறது பழகிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. இந்த 3 நாளாக நீ அவகிட்ட நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என் பொண்ணை விரும்புகிறியோ இல்லை அவளை டைம் பாஸ்க்கு பழகுறியோ அது எனக்கு தெரில, ஓகேவா? ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, என் பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ வந்த 2 நாளில் உன் கேரக்டர் என்னன்னு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நீ அன்பு கேரக்டருக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரல. என்ன, அன்பு எங்கே இருக்கான், நீ எங்கே இருக்க? நீ கேட்குற சாங்லேருந்து நீ நடந்துக்கிற பாவனையிலேருந்து எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னதான் ஒரு ஆம்பளை பையனுக்கு எல்லா உணர்வுகளுமே இருக்கட்டுமே, அதை கட்டுப்படுத்த தெரியறவன் தான் ஆம்பளை. ஆனால் நீ அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, என் பொண்ணோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? அவள் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்கா. ஆனால் நீ ஒரு சாதாரணமான ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, எம்டியாக ஒர்க் பண்ணுற. ஆனால் என் பொண்ணுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்புறம் எப்படி என் பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? லவ் பண்ணாலும் வசதி வாய்ப்பு பார்த்து லவ் பண்ணணும், ஓகே? சரி, ஓகே, நீ இந்த வீட்டுக்கு சொந்தமானவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ரேஞ்ச் வேணும், ஓகே? லவ் பண்ணுறதுக்கு ஒரு ரேஞ்ச் வேணும். என் பொண்ணெலாம் உன்னை லவ் பண்ண மாட்டா, ஓகே? ஏன்னா அவள் டாக்டர் படிச்சிருக்கா. டாக்டர் படிக்கிற ஒரு பொண்ணாலலாம் உன்ன மாதிரி சில்லித்தனமாக இருக்கானால லவ் பண்ண முடியாது, ஓகே? நீ தேவையில்லாமல் அவள் மனசில் ஆசையை வளர்க்கணும்னு நினைக்காத. புரியுதா? நீ சொல்லலாம் காதலுக்கு எம்ப்ளாய்மெண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான்னு கேட்பேன். இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு என் பொண்ணுக்கு ஏத்தாப்புல தான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஓகேவா? அதனால் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு மேலே எதையும் உங்கள்கிட்ட டீப்பால நேரம் விளக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஒரு வேளை என் பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சின்னா என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க மாட்டா, நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேயே அப்பா தூக்கி கொடுத்துட்டார்ல. ஆக்சுவலாக நான் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணே இல்லை, உனக்கு தெரியுமா? ஆமாம், இந்த வீட்டில் நீ, அன்பு, துளசி லட்சுமி இந்த 3 பேர் தான் நீங்கள் வீட்டில் பிறந்தது. என்ன, நான் ஐஷு 2 பேரும் இந்த வீட்டில் பிறக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் உன் பெரியப்பாவோட பசங்க. சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். சின்ன வயசுலேருந்தே என்னை தூக்கி வளர்க்குறது உன் அப்பா அம்மா தான். அப்பையிலேருந்தே அவங்க கூட தான் நான் இருக்கேன். அவங்கள என்னோட சித்தி சித்தப்பாவெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. என் அப்பா அம்மாவை தான் பார்க்குறேன். அப்போ வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அப்போது இந்த வீட்டு சொத்தில் எனக்கும் தானே பங்கு இருக்குது. அதனால் சொத்துக்காக மட்டும் சொல்லலை, நிறையா விஷயங்கள் இருக்குது, புரியுதா? எனக்கு அப்பா அம்மா பாசம் கிடச்சிருச்சு, அதனால் இந்த வீட்டில் எல்லா சொத்தையும் நானே அனுபவிச்சுக்கிருவேன் அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு எல்லாத்துலேயுமே உரிமை வேணும் இல்லையா? அதனால் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்குன்னா அதுக்கு முழுமையான காரணமே நான் தான். நான் மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ கிடையாது, யாருமே ஒற்றுமையாக இருக்க முடியாது. அம்மாவை பொறுத்தளவில் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு மெயின் பாயிண்ட்டே. என்ன, குடும்பம் பிரிஞ்சிட்டா அம்மா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. அதனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சப்போஸ் என் பொண்ணு மனசில் நீ இடம் பிடிச்சி அவள் மனசில் காதல்னு ஒரு விதையை நீ தூண்டி விட்டுட்ட, அன்னைக்கு தான் இந்த வீட்டில் நான் லாஸ்ட்டாக இருக்கிறது. ஏன்னா நான் எப்போ வேணாலும் கிளம்பி போகலான்ற முடிவில் தான் இருந்தேன். அதனால்
இதுக்கு மேலே உன்ட்ட இது டீப்பாக விளக்க முடியாது, புரியும்னு நினைக்கிறேன். என்ன ஒருவேளை என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் மனசில் ஆசையை தூண்டி லவ் பண்ணணும்னு அப்படின்ற ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ளே இருந்தால் இந்த குடும்பத்தை நான் பிரிச்சிருவேன். இது என் அப்பா மேலே சத்தியம். புரியும்னு நினைக்கிறேன். டே நல்லதா சொன்னதை செய்வேன். என் பொண்ணு அன்பை விரும்பினா தெரியுமா? ஆனால் அன்புக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் வேற மாதிரி போய் முடிய போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ அவன் பார்த்துருக்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் என் பொண்ணை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி இப்போ அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆக போகுது. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அப்போவே நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா எப்போ அவன் வேற ஒரு பொண்ணை மனசில் நினைக்கிறான்னு தெரிஞ்சதோ அப்போவே தூக்கி எறிஞ்சிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், முடியல, சரி போன்ட்டு விட்டாச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அவன் டாக்டர் படிச்சிருக்கான், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். உனக்கு என்ன தகுதி இருக்குது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ஒரு தகுதியுமே இல்லை. தகுதி இல்லாதவனுக்குலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் கேன கிடையாது. என்ன வீட்டுக்கு இன்னொரு முறைப்படி தான் உள்ளே வந்தேன். என்ன சொல்லப்போனால் முறைவாசல் செஞ்சு வர்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் உள்ளே வந்தேன். ஆனால் எல்லாமே முறைவாசல் படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன என் பொண்ணோட ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல தான் அவளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். அதனால் நீ அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதியாக இருக்க மாட்டேன். தேவையில்லாம மனசில் ஆசையை வளர்த்து ஒருவேளை அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வந்தால் இந்த குடும்பம் பிரிஞ்சிடும். இதை நான் கண்டிப்பாக செய்வேன். இதுக்கு மேலே ஓ இஷ்டம், அவ்வளோதான். உன் அம்மா என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தையால தான் உன்னை நான் வெறுத்தேன். அதாவது உன் அம்மா சொன்ன அந்த எம்ப்ளாய்மெண்ட் குவாலிஃபிகேஷனுக்காக உன்னை நான் வெறுத்தேன்னு சொன்னால் அது எனக்கு கேவலம். என்ன லவ்வை பொறுத்தளவில் அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. உன் அம்மா சொன்னது, ஒருவேளை நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த குடும்பம் பிரிஞ்சிடும், அம்மாவுக்கு இந்த குடும்பம் தான் ஒரு கோவில் மாதிரின்னு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னை விட்டு விலகி இருந்தனே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. இனி உன்னை நான் விலகி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, யாருக்கும் பயப்பட மாட்டேன். இனி நீ என்னுடையவள். இப்படி ஒரு அம்மா வயிற்றுல பிறந்ததுக்கு நான் பிறக்காமலே இருந்திருப்பேன். பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு விலகிட்டு போற பேரண்ட்ஸ் தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு பத்திய எப்படி ஒரு அம்மான்னு இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த என் அம்மாக்கு நேருக்கு நேரம் நான் கேட்டிருந்திருப்பேன். இது சொல்லாம மறைச்சு மறைச்சு ஏன்டா என்ன இவ்வளோ தூரம் காயப்படுத்தின? பாரு இளங்கோ, என்ன பொறுத்தளவில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் முக்கியம் இல்லை. உண்மையான அன்பு பிச்சைக்காரன்ட்ட இருந்தா கூட அது காதல் தாண்டா. எனக்கு நீ இதான் வேணும். இனி உன்னை என்ன யாருனாலும் பிரிக்க முடியாதுல்ல. இனி அந்த குடும்பம் பிரிஞ்சாலும் உன்னை விட்டு கொடுக்க என் மனசுல இடம் இல்லடி. உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ற நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் கூட யோசிக்காம தாலி கட்டிட்டேன். இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஆனால் இப்போதைக்கு இந்த தாலியை நீ மறைச்சுதான் வைக்கணும். காரணம் இருக்கு, சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி உனக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்டை அவங்ககிட்ட கொடுக்க வேணாம். கூகுள் எப்பா இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறத விட நாங்க பாக்குறதுக்கும் வெளியே இருக்காங்களே மக்கள், அவங்க தான் ரொம்ப ஆவலா இருக்காங்க. முடியலப்பா சாமி, சீக்கிரமா கிஃப்டை பிரிச்சிருமா. ஆமா சிஸ்டர், நாங்கள் 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனி எதுக்காகவும் என் பொண்டாட்டி எழக்கூடாது. 6 வருஷம் உனக்காக காத்திருக்க கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடி என் செல்ல பொண்டாட்டி. நான் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பாப்பான்னு கூப்பிடு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா ரொமான்ஸ். டே 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 நீங்க வீட்டுல போய் ரொமான்ஸ் பண்ணுங்கடா. சீக்கிரமா அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்கடா. டே சீக்கிரம் பார்த்துட்டு போகணும்டா, வீட்டுக்கு போகணும்டா. பொறாமையில பொங்காதடா வாடவராயா, அப்புறம் வைத்தீஸ்வரி கிடைக்காமலே போயிட போறா கடைசி வரைக்கும். என் குட்டி பாப்போ ஓப்பன் பண்ணுங்க என் செல்லம். இன்று
பிடிச்சவங்களோட ஃபேஸோ இல்லை என்ன வேணாலும் அந்த மாதிரி டிராயிங் பண்ணி கொடுப்பாங்க அந்த இது. ஆனால் இளங்கோ வேற லெவல் பா, பிளட்லயே அவன் பொண்டாட்டி மூஞ்சி வரைஞ்சிட்டான். இளங்கோவா 6 வருஷம் காத்திருந்ததுக்கு தரமான கிஃப்டடா. பிடிச்சிருக்கா? உனக்காக 6 வருஷம் காத்திருந்த gift. இந்த கிஃப்ட்ல என் ஃபேஸ் மாதிரி உனக்கு எவ்வளோ பிளட் எடுத்திருப்பாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏமா இசை, இதுலயே புரிஞ்சுக்கோ சார் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு. பிளட் எடுத்து ஃபேஸை டிராயிங் பண்ற அளவுக்கு உங்களை லவ் பண்ணியிருக்காரு சார். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. யாராவது இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு யாருமே இப்படிலாம் கிஃப்ட் பண்ணதே இல்லை. உன்னோட பிளட் எடுத்து அதில் என் ஃபேஸ். ஐ லவ் யூடா. இதுல இருந்தே புரியுது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. உனக்கு பிடிச்சிருந்தா போதும். அதில் எவ்வளோ பெயின் இருக்குலாம் நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி தான் உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இப்படி தான் என் லவ் உங்ககிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எனக்குள்ள ஆசை. அதனால தான். ஓகே சரி, இனி கவலைப்படாமல் நம்ம வீட்டுக்கு போகலாமா? இப்படியே வா. நோ 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 நோ, இப்படியே உன்னை கூட்டிகிட்டு போனா இன்னிலிருந்து நம்மளோட நாடக ஆட்டம் தொடங்க போகிறது. உன் அம்மா என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனால் நான் கட்டின தாலி உன் கழுத்தில். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ பொண்டாட்டி ஆயிட்ட. நான் கோயிலில் வச்சு தான் தாலி கட்டியிருக்கேன், நல்ல நேரத்தில் தான் தாலி கட்டியிருக்கேன். சரியா? ஏ மாமா, நீ பாட்டில் கூட்டிட்டு வந்துட்ட, அவர் எதுவும் நினைச்சுக்கிற மாட்டாரா? நான் நல்லா தண்ணி பேசியிருக்கேன். பேசிதான் உடனே சரி யார் என்னன்னு பார்ப்போம், கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதானே வந்திருக்கோம். ஏதோ உன் மூலமா எனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா சரித்தே பாப்போம். இப்போதைக்கு தாறுமாறா கேஸ் போய்க்கு இருக்கு. எத்தனை வயதா போட்டாலும் சரி தாமதம் ஆகத்தையும் செய்யும். பொறுமை அதுதான் கேஸை வாதாட முடியும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாவே பாப்போம், விடுங்க. சரியா, போயிட்டு வாங்க. வக்கீல் சார், வக்கீல் சார். நீங்க நேற்று வந்தோம்ல சார், என் பொண்டாட்டி வக்கீல் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கணும்னு வந்தேன்ல. நான் தான் இது பேர் சரவணா. என் பொண்டாட்டி பேர் மீனாட்சி. மீனாட்சி. வணக்கம் சார். வீட்டுக்கார் சொல்லியிருந்தால நான் தான் வக்கீல் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. எதனால் அந்த ஆசை வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு சூழ்நிலை படிக்க வைக்க முடியலை. பாதியே படித்தேன். இன்னும் 3 வருஷம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. படித்து முடிச்சிட்டேன்டா நானும் உங்களை மாதிரி வக்கீல் ஆகுவேன்ல, அந்த ஆசை தான். அதே ஏமா உங்கள் வீட்டில் உங்களை படிக்க வைக்கல? படிக்க வைக்கலன்னு அதை படிக்க வச்சாக. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால படிக்க முடியாமல் போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலைன்னு சொல்கிறதே, வேற ஒன்றும் இல்லை. பேர் என்ன? மீனாட்சி. பேர் நல்லா அம்சமாக இருக்குதா, முகலட்சணத்துக்கு ஏத்தாப்புல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் படிக்க வைக்கிறேன் என்ன? ஐயோ, நீங்கள் அப்படிலாம் சொல்ல வேணாம். என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு. என் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. இல்லை, ஏதோ ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னீங்களாம். ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்தாரு, ஃபில் பண்ணிட்டேன். சரி, அந்த மனுஷன் யாருன்னு பார்க்கணுன்றதே வந்தேன். ஆனால் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு உணர்வு. அது என்னன்னு சொல்ல தெரில. எனக்கும் நம்ம உன்னை பார்த்தா அப்படியே ஒரு சிலர் நம்ம பார்த்துக்கவே மாட்டோம், ஆனால் அவங்கள பார்த்தா ஏதாவது உணர்வு வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். அப்புறம் ரொம்ப நன்றி. இப்போது நாங்கள் இருக்கிற எங்கள் சூழ்நிலைக்கு நீ என்ன பண்ணுறேன்னு நினச்சிக்க இருந்தோம். நல்ல நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து உதவி செய்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். அப்புறம் சொல்லுமா. என்னடா உதவி செய்ய வந்தவர்கிட்ட இப்படி கேட்குறாளின்னு எதுவும் நினச்சிக்கிறாதிய. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உண்மையானது தானே, எதையும் ஏமாத்துற மாதிரி எதுவும் இருந்துடாதே. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்பவே ஏமாந்து போயிட்டே இருக்கேன். ஏமாந்து போயின்னு இல்லை, தோற்று போயிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் நான் தோற்று போனதை நினச்சி ஒரு நாள் நான் வருத்தமே படவே மாட்டேன். ஏன்னா நான் வைராக்கியத்துக்கு பிறந்தவன். இருந்தாலும் கேட்டுக்கிறேன், எதுவும் ஏமாத்துற மாதிரிலாம் எதுவும் இருந்துடாதுல. ஏன்னா நம்பி படிக்க போகிறேன். திரும்பவோ ஏமாத்துற மாதிரி விஷயத்த என் மனசு தாங்காது. அதுக்குவே இல்லதா, வக்கீலுக்கு படிக்கிறது யாராவது ஏமாத்துவாங்க? இருந்தாலும் நீ பயப்படுறது நியாயமான விஷயம் தானே. இப்போ நிறைய ஃபேக்கான விஷயம் நடந்து தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாது என்ன.
உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ம், கவலைப்படாத. சீக்கிரமாவே வக்கீல் ஆவத்தா. ம், நான் வாழ்த்துறேன். திரும்பவும் நாளைக்கு வாத்தா. இன்னைக்கு நாள் நல்லால. நாளைக்கு வந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்றேன். நாளையில இருந்தே நீ படிக்கலாம். நீ படிக்கிறதுக்கு முழு சப்போர்ட்டும் உனக்கு நான் தாரேன். என்ன? என் பேரு அருணாச்சலம். யாராதானே இவர் ஏன் நம்ம தலையை தொட்டு நமக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுக்குது, ஒரு மாதிரி ரொம்ப மனசு வேதனையா இருக்கே, கல்லை தூக்கி மனசுல வச்ச மாதிரி அம்பிட்டு பாரமா இருக்கே. யாரா இருக்கும் இவரு? எதுக்கு இவர் நம்மளை பார்த்தோன்னே இம்பிட்டு அக்கறையா பேசுறாரு? யாரா இருக்கு இவர் பேரு சொன்னோன்னே நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்குது, ஒரு மாதிரி அழுகணும் போலே வருதே. நாளைக்கு இதே நேரத்துல ஃப்ரீயா இருப்பீங்களா? ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா? இல்ல கேஸ் எல்லாம் கிடையாது. நாளைக்கு வாங்க. என்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு வாத்தா. என்ன? சரி சரிங்க. உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இறக்கிறேன், ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அம்மா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாம் என் வாழ்வே வேண்டாம். தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு, போதும் போதும். அப்ப நாங்க வாரோம் சார். போயிட்டு வாங்க. வரோம் சார். போயிட்டு வாங்கம்மா. கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாடவே, பேராரும் பார்க்காத பேரன்பை நான் காணவே வேண்டும். வரமாட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ்ல சொன்ன டைமுக்கு சரியா வந்திருக்கிய. இல்லையே, நான் ஒரு சோடி அந்த சைடு வந்தேன். அது இந்த டைம் இப்படி ஏன் வெண்ணிலா இப்படி சும்மா நடிச்சுக்கிருக்கிய? இல்ல நான் தெரியாமத்தையும் கேக்குறேன். நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனை இத்தனை நாளா போட்டு நான் பாடாப்படுத்தின பாடுக்கு என் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறன்றதுல ஏதோ செஞ்சுக்கிறேன்னு தெரியுது. சரி, ஓகே, இருக்கட்டும், நான் எதுவும் சொல்லல. நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதாவே இருந்துக்கோ. நான் உங்ககிட்ட நேர்ல பார்த்து பேசும்போது உன்னை வர சொன்னேன். ஒன்றும் இல்லை, நான் 2 நாள்ல எனக்கு பிறந்த நாள் வருது. இது வரைக்கும் பிறந்த நாள்னு ஒரு விஷயம் நான் கொண்டாடினதே கிடையாது. ஏன்னா நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதை. எனக்கும் யாருமே கிடையாது. இப்போ இதுக்குள்ள இதை இவங்க சொல்கிறான்னு நினைப்பேன். இந்த வாட்டி அது என் பிறந்த நாளை கொண்டாடணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா எனக்கு துணையாக இருக்க போகிறவ அடுத்து நீ தானே. அதனால தான் உன் கூட என் பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். 2 நாள் கழித்து என் வீட்டுக்கு வரணும்னு உன்னை கேட்குறேன். என் வாழ்க்கையில் என் அப்பா அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வச்சு பார்க்குறேன்டா, அது நீதே. அதனால தான் எம்பிட்டு தூரம் இறங்கி வந்து உன்கிட்ட கேட்குறேன். நீ வர்றது வராமல் இருக்கிறதும் உன் விருப்பம் வேண்டிலா. இதை சொல்லிட்டு போகவே வந்தேன். நான் வரேன். ஆனால் உன் வருகைக்காக நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிருப்பேன். நீ வர்றதும் வராமல் இருக்கிறதும் உன் விருப்பம். யாரும் இப்படி வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதே வாரேன் வெண்ணிலா. என் அப்பா அம்மாவோட இடத்துல உன்னை வச்சு பார்க்குறேன். உன் வருகைக்காக ரொம்பவே காத்துக்கிருப்பேன். அதுக்குள்ள நாங்க வரது ஊருக்கே தெரிஞ்சு வச்சா என்ன? வீடே திரண்டல இருக்கிய. ஊருக்கெல்லாம் தெரியல மல்லியா. இங்கதான் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தெரியும். என்ன, தாமரை அக்காக்கு அறிவு அக்காக்குலாம் தெரியல. அறிவு அக்காக்கு வளகாப்பு போட்டாங்க தெரியுமா? அப்படியா? அந்த கழுதை ஒரு வார்த்தை சொல்லல. போங்கடா, போய் சென்னையில உக்காந்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே நான் கேட்கவே இல்லை. இதுக்கு தான் சொன்னேனே கல்யாணம் பண்ணி வைக்காதீன்னு. கேட்டியலா? ஆமா மல்லியா, தேவையில்லாம கல்யாணம் பண்ணி வச்சு உடனே நீ பிரிச்சுட்டாங்கல்ல. என்னமோ நீங்க இங்க இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல குதிச்ச மாதிரில பேசிக்கிட்டிய. ஒன்னும் சரிலடி வயடி. ஐயோ, என் அக்கா வந்திருக்கா, கொஞ்சம் பாசமா பேச வேணாமா? அப்பனா தான் அந்த பிள்ளை நம்பும். நீ இல்லைன்னா பாசம் லேட்டு சொல்லி. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வெளியலாம். ஐயோ, தேவலாம் வடிவேல் டைலாக்ல போட்டு அசிங்கப்படுத்திக்கிறதா அம்பிடுத்தையும் பாத்துக்கோ. நீ அப்படித்தண்ணி வயடி இருக்க. பூவரசி உருட்டலாம். பூவரசி ஏக்கர் கணக்குல உருட்டிக்கு இருக்க. நேத்துதான் படத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கே வரல தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன் அம்பிடுத்தேன். அப்புறம்
போக வேணாம்னு சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கேப்ல நமக்கு இருக்கிற பாசம் எப்போதுமே இருக்கிறது. என்ன போலீஸ்கார் எதுவும் பேசவே மாட்டீங்களே? தலை நின்னு வாழாடுனா எப்படி? அதே ச்சே, எப்படிப்பட்ட வரிகள்! செம்புடைக்கு செத்துருவேன். என்னனே ஊருக்கு போனதுல இருந்து ஒரு போனேங்கானா ஒன்னேங்கானா மளிகை கடத்தி போயிட்டீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிருந்தோம். நல்ல வேலை கூட்டிட்டு வந்துட்டிய. அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒரு சில பல பிரச்சனைகள் அதை சமாளிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் காண போக மாட்டேங்குது. அதுக்குவே ஆமா, எங்கம்மா அத்தையில காணோம்? அத்தையில வந்திருப்பான்னு நினைச்சேன். சரி, எங்க செல்வாவையும் அருந்ததியுமே காணோம்? செல்வாவும் அருந்ததி திண்டுக்கல் வரைக்கும் போயிருக்காங்க. அவனுக்கு ஏதோ வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போகணும்னு சொல்லிக்கிறேன். அதனால அருந்ததியும் கூட கூட்டி போயிட்டேன். வந்தவன பாசமலையை பொடிவாங்கன்னு பார்த்தா அவங்க எங்க இவங்க எங்கன்னு கேட்டுக்கு இருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்லணும்னு தெரியல. சீக்கிரமா பாசமலையை பொடிஞ்சோட சோத்த போடுங்கடா. எங்க போனாலும் சோறுன்னு கிடக்கா செம்மனைக்கு. ஏன் போலீஸ்கார சித்தப்பா இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இல்லை, ஏன்டா எப்ப பார்த்தாலும் சித்தப்பான்னு சொல்லிக்கிருக்க? அவளுக்கு என்ன முறை வருமா அப்படி கூப்பிடு. ஓஹோ, புருஷ முறைய விட்டு கொடுக்காம பேசுறீங்களோ? உங்க முறையில தீய வைக்க. இல்லனாலும் வச்ச மாதிரி தான்டா இருக்கு. அப்புறம் பூவரசி எப்படி சண்டை கிண்ட போடையில எப்படி? போலீஸ்கார்ட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க போலீஸ்கார், எப்படி உருப்படியா இருக்காளா இல்ல சண்டை கிட்ட போடுறாளா வம்பளத்துக்கு இருக்காளா? வீட்டுல இல்லாட்டி ஒத்து போயிட்டாளா? நான் சொல்லணும் தான் நினைச்சேன். இப்பதே நோடு ஏன்டா கட்டணும்ட்டு. சரியா ராங்கி ரவுடியாவில் இருக்கா? யோ, உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நான் வீட்டில் நடக்கிறதுல இங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் உன்னை லவ் பண்ண மாட்டேன் பார்த்துக்க, பிரேக்கப் பண்ணி விட்டுருவேன். இல்லைனா மட்டும் இங்க காதல் சூப்பரா போயிட்டு இருக்கல. யோ, இது வரைக்கும் உன்னை லவ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ நீ செய்யறது பார்த்தா இனிமே உன்னைய பிரேக்கப் தாயா. இனிமே பிரேக்கப் ஒரு 2 மணி நேரத்துக்கு பிரேக்கப்யா. அதுக்கப்புறம் லவ் பண்ணுவீங்களா? அது பெறவு பார்ப்போம். பா, என்னமோ பேசிக்கிருக்காங்க. ஏன் அம்மாயி, உனக்கு ஏதாவது விளங்குது? புருஷ முட்டாட்டில 1000 பேசுவாங்கடா, அதெல்லாம் விலங்கு தான் சொல்லி கேட்கிற மாதிரி வெண்ண. நீ இப்படியே உக்காரு. என்ன எனக்கு என்னமோ பூவரசி சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தோணுது. நீ நினைச்சுக்கிட்டே தெரிய பொம்பளை பையன் மனசெல்லாம் மாறிக்கிறோம். நீ நினைச்சுக்கிட்டே தெரியும் மொத்தமா உன் தலையில மிளகா அரைச்சு விட்டு போக போகுது. சரி சரி. என்ன வாந்தி? மாமா மாமா, என்ன குட்டிமா? பாத்ரூம் போயிட்டு வரேன் மாமா. அதை ஏன் இப்படி படப்படன்னு சொல்ற? வரேன். எனக்கு என்னதே ஆச்சுன்னே தெரியலையே. ஏன் வாந்தி வந்துகிட்டே இருக்கு? மாமா கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஒருவேளை ஏதாவது நோய்கி வந்துருச்சுன்னா என்ன செய்ய? வேணாம், ஊருக்கு போகட்டே சொல்லுவோம். என்னாச்சு அவளுக்கு? எதையாவது மறைக்கிறாள்? அது உடம்பு தான் சரியில்லையா? நாமளும் 3 நாளா பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒரு மாதிரி வாமிட் எடுத்துட்டே இருக்கா. கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறா. காலைல ப்ரஷ் பண்ணும்போது வாமிட் வந்திருக்குங்கிறா. என்னவா இருக்கும்? ஹலோ. பொண்டாட்டி என்ன பண்ற? இளங்க ஒண்ணவன் நிலமே பத்தியா? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு 2 பேரும் போன்ல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். மவனே, நீ தாலி கட்டது மட்டும் வீட்டுல தெரிச்சுது, அவ்வளவுதான். ஆமா, எங்க இருக்க? ஒரே காத்து சவுண்டா கேக்குது. வேற எங்க இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கிறத விட மொட்டை மாடியில உட்காந்துருக்கு பத்தியா? என்னதான் சொல்லணும். என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா மொட்டை மாடியில உட்காந்துருக்கேன். டேய், அடி வாங்க. நீ என்ன சொன்ன என்கிட்ட கோயில்ல? வீட்டுல இருந்தா நம்ம பேசிக்க கூடாது அப்படின்னு சொன்னில. நானே பயந்து பயந்து உங்கள்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். யார் வருவாங்க, எப்போ வருவாங்க? அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக சரி, மேல வா. சி, என்னடி இப்படி மண்டை காயுது? ஸோ இந்த இளங்கோவை எங்கடி போனா? காலையில் பெரிய இவனாட்டம் நான் படத்துக்கு வரல எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிட்டான்டி. எரிச்சலாக வருது. அவனை தான் கூப்பிட்டு கலாச்சிட்டு கூட இருக்கலாம். இசை எங்கே போனா? இசை என்னமோ ரூமை விட்டு வெளியே வர மாட்டா. என்னமோ சொல்லிடுச்சுடி அக்கா, என்னன்னே தெரியல. ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. அதுக்கு வேற வேலை. யாரையாவது எதாவது சொல்லலைன்னா தூக்க வருமா என்ன? அதுக்கு என்னமோ ஐயோ மண்டக்காயிரி. இந்த இளங்கோவை வேற எங்க போனதில்ல. அவனை கூப்பிட்டு வச்சு ஏதாவது கலாச்சு விளையாடலான்னு பார்த்தா எங்க போன?
எனக்கு இப்போ ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. மேலே வர முடியுமா முடியாதா? என்னது இது இளங்கோவ சவுண்ட் மாதிரி கேக்குது? உனக்கு கேட்டுச்சா? ஆமா, என்னமோ மேல வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. ஏய், இவன் யார்ட்டே கடலை போடுறான்டி, இசை துரோகம் பண்றான். விடக்கூடாது, யாரு கண்டுபிடிக்கல. ஏய், ஒருவேளை இசைக்கிட்டே பேசிட்டு இருப்பாண்டி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே. நீ தப்பா பேசாத. ஏண்டி வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவனுக்கு என்ன பேசுறதுக்கு? போய் அவகிட்ட பேச வேண்டியதானே. இவன் உருட்டிட்டு இருக்கான், அவகிட்டே கடலை போடுறான். இரு ஒட்டு கேட்கலாம். அடுத்தவங்க கடலை போடுற ஒட்டு கேட்கறது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் தெரியுமா? இது ஒரு பழப்பு. இது லூசு. இது வரைக்கும் ஏதாவது போய் சொல்லிட்டு கூட நான் பார்க்க வருவேன். ஆனா என் அம்மாவை சமாளிக்கிறது பெரும்பாலாது. சரியான ஆந்தடா, தூங்கவே தூங்காது. இசை ஏன் இசை படுத்துற? அவ கடக்குறாடி, பாடி. சரி இரு, உன் அக்கா தூங்கினதுக்கு அப்புறம் வரேன், ஓகேவா? ஏன்னா என் ரூம் அடிக்கடி எட்டி எட்டி பார்ப்போம். அது வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கு. யாருக்கிட்ட இந்நேரத்துல பேசிட்டு இருக்கா? இசை, சொல்லு மலர். மலர் கேக்குதா? மலர் கேக்குதா? மலர் மலரா? இசை வந்துட்டாளா சூனியக்காரி? சோ என்னதான் பண்றது? ஏய், ஏதாவது சொல்லிட்டு வெளியே வாடி ப்ளீஸ் டி. சரி மலர். இசை, ஏமா இந்நேரத்துல மலர்கிட்ட பேசிட்டு இருக்க? அவளுக்கு ஒரு இது எக்ஸாம் அரியர் விழுந்துருச்சு. அதுல நான் நல்லா படிப்பேனா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்காமா. அதான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். மணி நடி ஆகுது இந்நேரத்துலயா? என்னடா இன்னும் தூங்காம லைட் எரிஞ்சிட்டு இருக்கேன்னு வந்தேன். அவ நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. நான் அதை பத்தி ஏர் பண்ண முடியும், வேற ஏர் பண்ண முடியும்? நீ நைட் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்காம நீ போ, எனக்கு தூங்க தெரியும். அவ வேற கேட்கலன்னு சொன்னா. நான் போய் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். வெளியே போய் பேசினா சீக்கிரமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சீக்கிரமா வந்து படுத்து தூங்கு என்ன, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காது. சரி நீ போ. மலர் கேக்குதா? மலர் மலர் இரு மலர், எனக்கு கேட்கல, இரு நான் மேல வரேன். இல்ல மலர், சுத்தமா கேட்கல, இரு வரேன். நிஜமாவே மலர்கிட்ட தான் பேசுறா. மலர் இல்ல மலர், இரு எனக்கு கேட்கல, நான் வெளியே வரேன். மேல வந்தா எனக்கு கேட்கும், இரு. ஒரு மாதிரி நார்மலா தானே இருக்கா? சரி ஓகே, என்னவா இருந்தா என்ன, நாம சொல்றதானே கேட்டாகணும். லூசு, ஒண்ணுமே உனக்கு மண்டைக்கு உரைக்காது என்ன? எங்கட ஏறி உட்காந்துருக்கோ? கீழே விழுந்தவ இறங்கு. ஏய், பார்த்து மெதுவா. இப்ப சாருக்கு ஹாப்பியா? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்? இன்னைக்கு தானே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோன்னு என்ன நடக்கும்? ஆமாடி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நம்மளுக்கு. ஆமா, இங்க கிளுகிளுன்னு முறைப்படி கல்யாணம் நடந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறது. முறைப்படி என்னடி கல்யாணம் நடக்கணும்? கல்யாணம் நடந்துருச்சு அப்புறம் வேணா அடிப்பேன். லூசு, இதுக்கு தான் கூப்பிடுறேன், தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேன். இசை, ஐயோ அம்மா அம்மா. எங்க போனவ? மேலதானே பேசுறேன்னு வந்தா. இசை, ஐயோ பயமா இருக்கு. இளங்கோ ஒண்ணுல இரு, நீ பயந்து காட்டி கொடுத்துறாத. இங்கதான் வந்து அந்த இவளுக்கு நிக்கிறாளுக. அப்ப இவளுங்க கூட தான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏ ஐஷு, லட்சுமி போயிட்டா. ஏய், செழித்தழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கருத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தின் உள்ளே ஓலை ஒன்று கொதிக்க, எங்க மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, தங்கத் தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே வா. அருந்ததி, அருந்ததி வாடி போவோம். ஏன் இப்ப நினைக்க இருக்க? மாமா திடீர்னு வயித்து வலிக்குது மாமா. வயிறு ரொம்ப வலிக்குது மாமா, என்னன்னு தெரியல. என்னடி கிளம்பையில எப்படி சொல்லிக்கிருக்க? அருந்ததி, அருந்ததி தலைக்கு தான் குளிச்சிருக்கியாடி? இல்ல மாமா, இல்ல மாமா, வயிறு ரொம்ப வலிக்குது மாமா, என்னன்னு தெரியல. காலைல ஒண்ணுமே சாப்பிடல, இப்பதானே கிளம்புற வலி மாமா, என்னால முடியல மாமா. அருந்ததி, எனக்கு பயமா இருக்கு அருந்ததி.
அருந்ததி பயமா இருக்குடி